கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாம் எல்லோரும் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய கொள்கைவாதிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஹதீதுகளிலே வந்திருக்கக்கூடிய பெயர் அஹ்லு தௌஹீத், தௌஹீத் வாதிகள் என்ற பெயர் எங்களுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டிலே இது போன்ற நாடுகளிலே தௌஹீத் என்ற அந்த பெயர் நாமம் சூட்டி நம்மை போல எத்தனையோ அமைப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நமக்கு நாமே தௌஹீத்வாதிகள் என்று பெயர் வைப்பதை விட அல்லாஹ்விடத்திலே தௌஹீத்வாதிகள் என்ற பெயர் வாங்குவதாக இருந்தால், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தௌஹீத்வாதிகள் என்று பெயரை எங்களுக்கு சூட்டுவதாக இருந்தால், நம்முடைய பொறுப்புகள் என்ன என்ற சில விடயங்களை இந்த சொற்ப நேரத்துக்குள்ளே உங்களுக்கு முன்னால் எனக்கு தெரிந்தவரை இன்ஷா அல்லாஹ் விளக்கலாம் என்று நாடுகிறேன். இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு மனிதர் வந்தார்கள். வந்து கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், ஒரு மனிதர் போராட்டம் நடத்துகின்றார் அல்லாஹ்வுடைய பாதையிலே, ஆனால் வெற்றி பொருட்களை எடுப்பதற்காக, யுத்தத்திலே கிடைக்கக்கூடிய கனிமத் எடுப்பதற்காக போராடுகிறார். இன்னொருவர் தன்னுடைய பெயர் பிரபல்யம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி போராடுகின்றார். இன்னொருவர் தன்னுடைய பேச்சும் தன்னுடைய வீரமும் மக்கள் எல்லாராலும் சிலாகிக்கப்பட வேண்டும், காண்பிக்கப்பட வேண்டும், எதிரிகள் அவரை நினைத்து அஞ்ச வேண்டும் என்பதற்காக வேண்டி போராடுகின்றார். இன்னொருவர் தனிப்பட்ட கோபத்துக்காக வேண்டி போராட்டம் நடத்துகின்றார், பகைமை பாராட்டுகின்றார். இன்னொருவர் தன்னுடைய இயக்கத்தின் மீது இருக்கக்கூடிய வெறியின் காரணமாக போராட்டம் நடத்துகிறார். இவர்கள் அத்தனை பேரிலும் யார் யார் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் பாதையிலே போராடுபவர் என்று கேட்டார்கள். இந்த 5 பண்புகளை வைத்துவிட்டு ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு பதில் சொன்னார்கள். மன் காத்தல கலிமத்துல்லாஹி ஹியல் உலியா, மன் காத்தல லி தகூன கலிமத்துல்லாஹி ஹியல் உலியா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய இந்த கலிமா, இந்த தௌஹீத் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கை, அது உயர வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக யாரு போராடுகின்றானோ அவன் மாத்திரம்தான் ஃபீ சபீலில்லாஹ்விலே அல்லாஹ்விடத்திலே கணக்கிடப்படுவான் என்று சொல்கிறார்கள். சகோதரர்களே, இந்த ஹதீஸின் ரத்தின சுருக்கம் என்ன? நாம் எல்லோரும் தௌஹீத்வாதிகளாக அல்லாஹ்விடத்திலே பெயர் வாங்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய நியத் தூய இஹ்லாஸாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், மன் இல்தமஸர் இல்வானல்லாஹி பிஸஹத்தி மினன் நாஸ் கஃபாஹுல்லாஹு மஅவுனதஹு. யார் மனிதர்கள் கோபித்தாலும் பரவாயில்லை என்பதற்காக வேண்டி, மனிதர்கள் என்னை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லை என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி யாரு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி கஷ்டப்படுகிறாரோ அல்லாஹ் அவருடைய அத்தனை பிரச்சனைகளையும் தன்னளவிலே எடுத்துக் கொள்கிறார். நீ யோசிக்காதே, இந்த உலகத்திலே படக்கூடிய அவமானங்களை கஷ்டங்களை எல்லாம் நீ சகித்துக் கொண்டிரு, நான் அதை பார்த்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி விடுகிறார். ஆனால் மன்னில் தபசர் இல்வானன் நாஸி பிஸஹத்தி மினல்லாஹ் வக்கலஹுல்லாஹு இலைஹி. ஆனால் அல்லாஹ் கோபித்தாலும் பரவாயில்லை என்று மனிதர்களுக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை யார் மாற்றினானோ, மனிதர்களுக்காக வேண்டி இந்த மார்க்கத்துடைய செய்தியை யாரு வேறு விதமாக மக்களிடத்திலே சொல்கிறார்களோ வக்கலஹுல்லாஹு இலைஹி, அந்த முழு முசீபத்தையும் அல்லாஹ் அவனுடைய தலையிலே இலக்கி முழு பிரச்சனைக்குரிய மனிதனாக அவனை அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, அப்ப நம்முடைய பிரச்சனை என்ன? அல்லாஹ்வுடைய திருப்தி, இது மாத்திரம்தான் இலக்காக இருக்க வேண்டும். மனிதர்களுக்காக மார்க்கத்தை மாற்றுவது, மனிதர்களுடைய திருப்திக்காக வேண்டி மார்க்கத்திலே இன்னொன்றை திரிவுபடுத்துவதெல்லாம் ஃபீ சபீலில்லாஹ்விலே உலகத்திலே வராது. மனிதர்களுக்கு வேண்டுமானால் அது இருக்கலாம்,
அல்லாஹ்விடத்திலே இருக்காது என்பதை தெளிவாக நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவது விஷயம், இந்த நாட்டிலே எப்படி தௌஹீதுக்காக வேண்டி நாங்கள் பாடுபடுகின்றோமோ அதே போல இந்த சமுதாயத்துக்காக வேண்டியும் சில விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புதாரிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாடு தந்திருக்கக்கூடிய சுதந்திரத்தை பயன்படுத்தி இந்த நாட்டுடைய வரம்புகளை மீறாமல், இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை மீறாமல் அதற்கு கீழால் இந்த சமுதாயத்துக்காக வேண்டி சில பணிகளையும் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய மார்க்கம் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இரண்டாவது ஒரு வாய்ப்பாக தௌஹீத்வாதிகள் கருதி கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ஜாஹிலியா கால மக்களிலே ஒரு நல்ல வழக்கம் இருந்தது. அந்த நல்ல வழக்கம் என்னவென்று சொன்னால், மக்காவுக்கு வெளியூர்களிலே இருந்து வியாபாரிகள் வருவார்கள், அங்கே இருந்து பிசினஸ் பண்ணுவார்கள். அப்படி பண்ணுகின்ற நேரத்திலே மக்காவிலே இருக்கக்கூடிய சில மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வியாபாரங்களிலே பணங்களிலே இவன் வெளியூர்வாதிகான என்று நினைத்து ஏமாற்று மோசடி பண்ணுகிறார்கள். இந்த மக்கள் வெளியூர்வாதிகள் நிற்கதியாக ஆகிறார்கள். இந்த நேரத்திலே மக்காவிலே இருந்த மூத்த தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு உறுதியான சத்தியத்தை வாக்கெடுப்பை வைக்கிறார்கள், வாக்குறுதியை வைக்கிறார்கள். அந்த வாக்குறுதி என்ன, அந்த சத்தியம் என்ன? இதன் பின்னால் வெளியூரிலே இருந்து, வெளி மார்க்கத்திலே இருந்து யாராவது இந்த ஊரிலே வந்து நம்முடைய சமுதாயத்தால் அவருக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால், அவருக்கு ஏதாவது அநீதி ஏற்படுமாக இருந்தால், அந்த அநீதிக்காக வேண்டி போராடி அதை மீட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று ஒருவருக்கிடையிலே சத்தியம், ஒவ்வொருவரும் சத்தியம் செய்து கொள்கிறார்கள். அந்த அமைப்புக்கு என்ன பேர்? ஹில்ஃபுல் ஃபுலூல், சிறப்புக்குரியவர்களின் சத்தியம் என்று பேர். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த சபையிலே 25 வயது வாலிபனாக இருந்த போது நானும் அந்த சபையிலே அங்கத்தவனாக இருந்தேன். அலி இப்னு ஜுதான் அதனுடைய தலைவராக இருந்தார்கள். அவர்களுக்கு கீழால் நானும் இருந்து கொண்டிருந்தேன். லகத் ஹலர்து ஃபீ தாரி இப்னு ஜுதான் ஹில்ஃபன் லவ் துயிது இலைஹி ஆன் லஅஜப்து. இன்றைக்கும் அதே ஹில்ஃபுல் ஃபுலூல் இருந்து நான் நபியாக இருந்தாலும் பரவாயில்லை, சமூக சேவைக்காக பாடுபடுகின்ற அதே ஹில்ஃபுல் ஃபுலூல் இருந்து அந்த தலைமைக்கு கீழால் என்னை கட்டுப்பட்டு செயலாற்ற வேண்டும் என்று அழைத்தாலும் அந்த சபையிலே நான் இருந்து கொண்டே இருப்பேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு சிகப்பு ஒட்டகை ஒன்றை தந்து அந்த குழுவிலே இருந்து நீ விலகிக்கொள் என்று எனக்கு சொல்லப்படுமாக இருந்தாலும் நிச்சயமாக நான் ஒரு நாளும் அதிலே இருந்து விலகிக் கொள்ள மாட்டேன் என்று நபித்துவம் கிடைத்ததன் பின்னால் சொல்கிறார்கள். மரியாதைக்குரிய சகோதரர்களே, நீங்க இதில் என்ன விளங்குகிறீர்கள்? எந்த மாதிரி நாங்கள் ஷிர்க்குக்காக விதத்துக்காக வேண்டி பாடுபடுகின்றோமோ அதே மாதிரி இந்த சமுதாயத்துடைய பிரச்சனைகளுக்காக வேண்டியும் பாடுபட வேண்டியது தௌஹீத்வாதிகளுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அலி இப்னு ஜுதான் உருவாக்கிய ஹில்ஃபுல் ஃபுலூல் என்ற இயக்கத்துடைய தாற்பயமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய அங்கத்தவராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இப்ப என்ன செய்தி தெரியுமா? ஆயிஷா நாச்சியார் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த அலி இப்னு ஜுதான் இவ்வளவு பெரிய சமாதானத்துக்காக அநீதிக்காக போராடக்கூடிய மனிதராக இருந்தாரே, இப்ப அவர் மௌத்தா போய்விட்டாரே, அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பானா என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா இன்னஹு லம் யகுல் யௌமன் ரப்பி யஃபிர்லி ஹதியத்தி யௌமத்தீன். ஒரு நாளும் அல்லாஹ் அலி இப்னு ஜுதானுக்கு சொர்க்கத்தை கொடுக்க மாட்டான். ஏன் தெரியுமா? அவருடைய வாழ்நாளிலே ஒரு நாள் சரி, இறைவா என்னுடைய பாவத்தை நீ மன்னித்தருள்வாயாக கியாமத்துடைய நாளையிலே என்று அவர் ஒரு நாள் கூட அல்லாஹ்விடத்திலே கேட்டதில்லை என்று சொல்கிறார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்க என்ன விளங்குகிறீர்கள்? என்னதான் சமுதாயத்துக்காக வேண்டி நாங்கள் பாடுபட்டாலும் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனிலே இருந்து நாங்கள் துண்டாகி போய்விடக் கூடாது. ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள். தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ்.
என்எஸ்சி போஸ்ட் ரோட் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு, சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங். அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங். எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங். மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனை. பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322295. அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த தொடர்பிலே இருந்து நாங்கள் ஒரு நாளும் துண்டாகிவிடக் கூடாது. எந்த அளவுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன ஷம்ஸ லம் துஹபஸ் அலா பஸரின் இல்லா யூஸு லயாலிய சாரா இலா பைத்துல் மக்திஸ். இந்த சூரியன் இந்த உலகத்திலே மறையாமல் ஒருவருக்காக வேண்டி நிப்பாட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதருக்காக வேண்டிதான் நிப்பாட்டப்பட்டது. அவர் ஒரு நபியாக இருந்தார். அவருக்காக வேண்டி சூரியன் நிப்பாட்டப்பட்டது. என்ன தெரியுமா? அவர் போராட்டத்துக்காக வேண்டி போகிறார். சூரியன் மறையக்கூடிய நேரம் வருகிறது. இவர் அந்த சூரியன் மறைந்து விட்டது என்று சொன்னால் அந்த எதிரிப்படையை தாக்க முடியாது. அந்த நாட்டுடைய அந்த காலத்துடைய யுத்த மரபு இது, இரவிலே தாக்கக்கூடாது. இப்ப அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இன்னைக்கு மாமூரா இன்னி மாமூரன் ஹத்தா யுக்லா பைனியோ பைனஹும். எப்படி சொல்கிறார்? சூரியனே, நீயும் அல்லாஹ்வினால் ஏவப்பட்டவன், நானும் அல்லாஹ்வினால் ஏவப்பட்டுத்தான் வந்திருக்கிறேன். அதனால் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே இந்த போராட்டம் முடியும் வரை இந்த இடத்திலே நீ அசையாமல் இருந்து கொண்டே இரு என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நாடினால் சூரியனையும் நிப்பாட்டுவான் சகோதரர்களே, பூமியையும் நிப்பாட்டுவான். உங்களுக்கு இதெல்லாம் நான் குர்ஆனிலே இருந்து ஹதீஸிலே இருந்து சொல்ல தேவையில்லை. தஜ்ஜாலுடைய காலம் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் என்ன இந்த இடத்திலே உங்களுக்கு விளக்க வருகிறேன் என்று சொன்னால், இந்த உலகத்துடைய சபபுகளை நிப்பாட்டக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றிருந்தார்கள். சமுதாயத்துக்காக வேண்டி போராடினார்கள். ஆனால் இந்த உலகத்துடைய சபபுகளை நிப்பாட்டி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களாக, இறை நேசர்களாக, கொள்கைவாதிகளாக, தௌஹீத்வாதிகளாக அந்த கால மக்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், நமக்கு இன்றைக்கு சபபுகள் உதவக்கூடிய அமைப்பு வர வேண்டும் என்று சொன்னார். நாமும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இதை நீங்கள் ஆழ பற்றி பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த கொள்கையிலே இருந்து நான் இந்த விடயத்தை சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரிய ஒரு மன்னராக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லுகின்ற போது, இது உருள அலைஹி பில் அஸிய் ஸாஃபினாத்துல் ஜியாத், அவருடைய போர் குதிரைகள் வரிசைகளாக அவருக்கு நிப்பாட்டப்பட்டு ஒரு பெரிய மைதானத்திலே அவருக்காக வேண்டி காலை நேரத்திலே காட்டப்படுகின்றது. அந்த போர் குதிரைகள் ஒவ்வொன்றாக அவர் வருடிக்கொண்டு அதை பார்த்து கொண்டு அதன் அழகை ரசித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இப்போ அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? இன்னி அஹபப்து ஹுப்பல் கைரி அன் திக்ரி ரப்பி ஹத்தா தவாரத் பில் ஹிஜாப். எப்படி சொல்கிறார்? என்னுடைய ரப்புடைய அந்த நினைவை விட்டும் சூரியன் தன் திரைக்குள்ளே போகின்ற வரை, சூரியன் மறைகின்ற வரை அந்த குதிரைகள் என்னை பராக்காக்கி விட்டன என்று சொல்கிறார். சகோதரர்களே, இந்த குர்ஆன் வசனத்துக்கு ரசூலுல்லாஹ் ஏதும் விளக்கம் சொல்லவில்லை. ஆனால் ஒன்று சொன்னார்கள், ஹதீஸு அன் பனி இஸ்ராயில் வலா ஹரஜ். பனு இஸ்ரவேல்களிலே இருந்து ஏதாவது செய்தி வந்தால் அதை சொல்லுங்கள், குற்றம் இல்லை. ஆனால் மன் கலப அலைய முத்தஅம்மிதன், நான் சொன்னதாக ஒரு விஷயத்தை நீங்கள் பொய்யாக இட்டு கட்டி சொல்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் தங்குமிடத்தை நரகமாக்கி கொள்வீர்கள் என்று சொல்கிறார்கள். இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே இருந்த குதிரைகள் என்ன? ரசூலுல்லாஹ் ஒரு நாள் ஆயிஷா நாச்சியார் வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து பார்த்தால் ஆயிஷா நாச்சியார் 2 இறக்கைகள் வைத்த குதிரைகள் வைத்திருக்கிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், ஃபரசுன் லஹு ஜனஹான், குதிரைக்கு இறக்கைகள் இருக்குமா ஆயிஷா என்று கேட்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் சொல்லுகிறார்கள், அம்மா சமீபத்த யார் ரசூலுல்லாஹ், நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? நீங்க சொல்லவில்லை, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
பனி இஸ்ரவேலர்களிலே இருந்து அன்ன சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஹைலுல்லஹா அஜ்லிஹா, சுலைமான் நபிக்கு குதிரைப்படை இருந்தது, அதற்கு இறக்கைகள் இருந்தன என்று நீங்கள் கேள்விப்படவில்லையா யா ரசூலுல்லாஹ்? அப்படி கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அந்த ஆயிஷா அம்மாவுடைய புத்தி கூர்மையை வியந்து அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். நான் இங்கே சொல்ல வருகின்ற பொய்ட் என்ன தெரியுமா? அப்ப ஆயிஷா நாட்டியாரும் முன்னிருந்த அந்த சம்பவத்தை எடுத்துத்தான் இங்கே சொல்லுகிறார்கள். இப்ப என்ன, பறக்கக்கூடிய குதிரைகள் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். அந்த அழகிலே அவர்கள் அப்படியே மயங்கி அசர் தொழுகை பிந்தும் முறை அதற்கு பின்னாலேயே திரிகிறார்கள். இப்போ அவர்களுக்கு மறதி ஏற்பட்டு விட்டது. சூரியன் மறைந்ததன் பின்னால்தான் அந்த நினைப்பு வருகின்றது. ரசூலுல்லாஹ்வுக்கும் அப்படி நடந்திருக்கிறது. கந்தக்குடைய யுத்த நேரத்திலே ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஹபசூனா அன் ஸலாத்தில் உஸ்தா ஹத்தா காபத்தி ஷம்ஸ், சூரியன் மறையும் வரை எங்களை அசர் தொழாமல் இந்த மக்கள் தடுத்து விட்டார்களே, மலா அல்லாஹு குபூரஹும் வ புயூதஹும் நாரா, அவர்களுடைய கபர்களையும் அவர்களுடைய கபருடைய வீடுகளையும் அல்லாஹ் நெருப்பால் நிரப்பி அருள்வானாக என்று சொல்கிறார்கள். ஒரு தொழுகை கூட மிஸ் ஆகக்கூடாது சகோதரர்களே. கொள்கைவாதிகள் என்று நாங்கள் பெயர் எடுக்க வேண்டுமாக இருந்தால் தௌஹீத் தௌஹீத் என்று சொல்லி வேலை இல்லை. அல்லாஹ்விடத்திலே கொள்கைவாதிகளாக நாங்கள் இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கிறது. அசர் தொழுகை வழிவிட்டதற்காக ரசூலுல்லாஹ் இப்படி சொல்கிறார்கள், சும்மா இருந்து கொண்டு தொழுகையை எல்லாம் புறக்கணித்து விட்டு நாங்கள் தௌஹீத்வாதிகள் என்று பெயர் வாங்குவது சமுதாயத்திலே வேண்டுமானால் முடியும், அல்லாஹ்விடத்திலே முடியாது சகோதரர்களே. அஸ்பாபுகள் நமக்கு உதவி செய்ய வராது சகோதரர்களே. இதை நீங்கள் ஆழ பதிந்து கொள்ள வேண்டும். இப்ப என்ன போயிட்டு இந்த குதிரைகளை அடிவரடியதால் அவர்களுக்கு அசர் தொழுகை மிஸ் ஆகிவிடுகிறது. இப்ப தொழுது விட்டு வருகிறார்கள். அந்த குதிரைகள் அத்தனையும் திரும்ப அணியாக இருப்பதை பார்க்கிறார்கள். என்ன வந்திருக்கிறது தப்சீர்களிலே? ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, அந்த பனு இஸ்ரவேல் காலத்துடைய செய்திகளை தப்சீர்கள் எல்லாத்தையும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை பார்க்கிறார்கள். சந்தோஷத்தோடு கவலையோடு அவர்கள் எல்லாத்தையும் தடவுகிறார்கள். தடுத்துவிட்டு பெரும்பாலான முஃபஸிர்களுடைய கருத்து, அத்தனை குதிரைகளையும் அவர்கள் அறுத்து ஏழைகளுக்காக கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்கிறார்கள். ஒரு நேர தொழுகை வீணாக்கப்பட்டு விட்டது என்பதற்காக வேண்டி அப்படி செய்கிறார்கள் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இதை பொருந்திக் கொண்டான். மன் தரக்க ஷையன் லில்லாஹ் அவலஹுல்லாஹு கைரம் மின்ஹு, அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் ஒன்றை விட்டு விடுவாரோ அதை விட சிறப்பானது ஒன்றை அவர்களுக்கு பிரதிபலனாக கொடுப்பார். குதிரையை நீ அறுத்தாயா, உனக்கு நான் காற்றை வசப்படுத்தி தருகிறேன், பறந்து போ. உதுவுஹா ஷஹ்ருன் வ ரவாஹுஹா ஷஹ்ர், காலையிலே பயணம் 1 மாத தூரம், மாலை ஜேர்னி 1 மாத தூரம். அன்றைக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குமாக இருந்தால் ஒவ்வொரு வாரமும் ஸ்ரீலங்காவிலிருந்து இங்கே வந்து குத்பா ஓதலாம் சகோதரர்களே. அப்ப அல்லாஹ் தஆலா அப்படியெல்லாம் செய்து காட்டி இருக்கிறான் முந்தைய மக்களுக்கு. இன்றைக்கு படாத நம்முடைய தலைக்கு சகோதரர்களே, பகுத்தறிவல்ல மார்க்கம். அல்லாஹ் சொல்லுவது ஆகப்பெரிய அறிவு, என்னுடைய அறிவுக்கு படாவிட்டாலும் சரி என்று ஏற்றுக்கொள்வதுதான் மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்காக அர்ப்பணம் செய்யக்கூடிய மக்களாக தௌஹீத்வாதிகள் இருக்க வேண்டும். இந்த உலகத்துடைய பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய மக்களாக ஒரு நாளும் இருக்கக்கூடாது என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. அடுத்தது என்ன? இந்த உலகத்திலே அதுவும் தமிழ் பேசும் மக்களிலே ஆக கூடுதலாக பிரிஞ்ச ஜமாத் எது என்று சொன்னால் தௌஹீத் ஜமாத் என்று தான் சொல்ல வேண்டும். 1, 2, 3 என்று வேறு விட்டுக் கொண்டே போகிறது சகோதரர்களே. இதனுடைய அமைப்பு என்ன? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 பேரும் ஒரு இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வும் அந்த சபையிலே இருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சேர்க்கலாம், நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம் நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC போஸ்ட் ரோட் உசைனியா ஜுவல்லர்ஸ், தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போஸ்ட் ரோடு, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால் வலி வந்துச்சு.
காதலிக்கு மருந்து கொடுத்தனும் சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். ஒரு கூட்டம் வருகிறது. அந்த கூட்டத்திலே யார் தலைவராக வைப்பது என்று பிரச்சனை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அக்ரா பின் ஹாபிஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபியை இவர்தான் தலைவர் என்று சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இல்லை இல்லை, அவர் இருக்க முடியாது, மற்றவர்களுடைய பெயரை சொல்லி இவர்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்ப ரெண்டு பேருக்கு வாய்த்தக்கம் வருகின்றது. யாருக்கு? அபூபக்கர் சித்திக், உமர் இப்னுல் கத்தாப், அமீருல் மூமினீன் ரலியல்லாஹு அன்ஹுமா. இப்போ சத்தம் உயர்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மா அரத்த இல்லா கிலாஃபி, உனக்கு உங்களுக்கு எனக்கு மாற்றமாக சொல்வதுதான் உங்களுடைய வேலை என்று சொல்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அல்ல, அவருக்கு தான் தகுதி இருக்கிறது, அதனால் நான் இப்படி செய்தேன் என்று ரெண்டு பேரும் சப்தமாக பேசிக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மௌனமாக இருந்தார்கள், தலையை தூக்குகிறார்கள். காதல் ஹைரானி ஐயகலிகா, ரெண்டு நல்லவர்களும் அழிய போகிறார்கள். யாரு? அபூபக்கர் என்ற நல்லவரும் உமர் என்ற நல்லவரும் ரலியல்லாஹு அன்ஹுமா அழிய போகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் நினைந்தால் பின்னாலே இருக்கக்கூடிய சமுதாயம் அழிந்துவிடும் சகோதரர்களே. அப்ப என்ன, எங்கிருந்து நம்முடைய பிரச்சனை ஆரம்பிக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னார், ஒன்றுமே இல்லை சகோதரர்களே. சந்தோஷமாக குர்ஆன் சுன்னாவை ஏற்படுத்தக்கூடிய மக்கள் ஒன்றாக இருந்து கொண்டு தஅவத் செய்யக்கூடிய காலம் வெகு விரைவிலேயே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாங்கள் காண்கிறோம். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதைத்தான் இந்த இடத்திலே நான் சொல்கிறேன். யார் அய்மத்துக்கும் உள்ளதீன துஹிப்பூனஹும் வ யுஹிப்பூனகும் வ துஸல்லூன அலைஹிம் வ யுஸல்லூன அலைக்கும். உங்களிலே சிறந்த தலைவர்கள் யார் தெரியுமா? அவர்களை தொண்டர்கள் விரும்புவார்கள், தலைவர்கள் தொண்டர்களை விரும்புவார்கள், தொண்டர்கள் தலைவரை விரும்புவார்கள். தலைவர்கள் தொண்டர்களுக்காக துஆ செய்வார்கள், தொண்டர்கள் தலைவருக்காக துஆ செய்வார்கள். கெட்ட தலைவர்கள் யார் தெரியுமா? தொண்டர்கள் எல்லாம் அவர்களோடு கோபமாக இருப்பார்கள், தலைவர் தொண்டர்களோடு கோபமாக இருப்பார். ஏதாவது ஒன்று சொல்லி தொண்டர்களை பிரச்சனைப்படுத்துவதே அவருடைய வேலையாக இருக்கும். தலைவர்களை பார்த்து தொண்டர்கள் சபிப்பார்கள், தொண்டர்களை பார்த்து தலைவர்கள் சபிப்பார்கள் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, நாம எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மக்கள் விரும்பக்கூடிய முன்மாதிரி மிக்க தலைமைகளாக, மக்கள் விரும்பக்கூடிய முன்மாதிரி மிக்க உறுப்பினர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் சகோதரர்களே. கொள்கைவாதியுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பதவியிலே எதிரே கொண்டு போய் என்னை போட்டாலும் சரி, இன்னக்கும் பதவியிலே பெரிய பதவி எடுக்க வேண்டும் என்பதிலே நீங்கள் ஆசையாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். கியாமத்துடைய நாளையிலே அதுதான் கை சேதமாக இருக்கும். எதற்காக நீ பதவி எடுத்தாய், எதற்காக பிரிந்தாய், எதற்காக இரண்டாக்கினாய், எதற்காக மூணாக்கினாய், உனக்கு கை சேதமாக இருந்து கொண்டிருக்கும். தலைமைத்துவத்துடைய ஆரம்பம் இருக்கிறது பால்குடியிலே இனிமையான பால்குடி என்று சொன்னார்கள். பால்குடியிலே இனிமையான பால்குடி என்று சொன்னார்கள். ஏன்? மக்கள் நம்மை நோக்கி வருவார்கள், புகழ் வரும், பணம் வரும், சந்தோஷம் வரும், நம்முடைய சொல்லுக்காக தொண்டர்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள். ஃபாத்திமா, பால்குடி மரத்தலிலே துன்பமான பால்குடி மரத்தல் தலைமைத்துவம் தான் என்று சொன்னார்கள். ஏன்? பின்னால் இழிவு வரும், கேவலம் வரும், சண்டை வரும், பிரச்சனை வரும். கியாமத்திலே எல்லாவற்றுக்கும் மேலாக அவ்வளவு சுமைக்காக வேண்டியும் நாங்கள் கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாங்கள் ஆளாகுவோம். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் அதை ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்ரார் அத்கியா அல்லாஹ் நல்ல மனிதர்களை விரும்புகிறான், பயபக்தியான
விரும்புகிறான்? மறைந்திருந்து வாழக்கூடிய மக்களை விரும்புகிறான். பிரபல்யம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மக்களை விரும்புகிறான். அல்லதீன இதா காபூலம் யுஃப்தகது, அவர்கள் ஒரு இடத்துக்கு வரவில்லை என்றால் எங்கப்பா அவரை காணவில்லை என்று மக்கள் தேட மாட்டார்கள். வைன் ஹலரோலம் யுதாவ், ஒரு சபைக்கு வந்தால் முன்னுக்கு வாங்க அவரை கூப்பிடுவதற்கும் ஆள் இருக்காது. ஆனால் அந்த மாதிரியாக மறைந்திருந்து பிரபல்யம் இல்லாமல் வாழ நினைக்கிறார்களே, அந்த மக்களைத்தான் அல்லாஹு தஆலா விரும்புகிறான். குலூபுஹும் மசாபிஹுல் ஹுதா, அவருடைய உள்ளங்கள் நேர்வழியின் விளக்குகளாக இருந்து கொண்டிருக்கும். இருள் நிறைந்த ஜமானிலே அந்த மக்கள் வெளியாகுவார்கள் என்று சொன்னார்கள். தூபாலி அபதின் ஆஹிதும் பி அனானி ஃபர்ஸிஹி ஃபீ சபீலில்லாஹ் அஸ்ஸரஸஹு முபர்ரத்தன் கதமா, ஒரு அடியானுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும், சுபசோகனம் கிடைக்கட்டும். குதிரையுடைய கடிவாளத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறான், அவருடைய தலையோ பரட்டையாக இருக்கிறது, அவருடைய உடுப்புகள் அவருடைய பாதங்கள் எல்லாம் தூசி படைந்த நிலைமையிலே இருக்கிறது. அவனை பார்த்து நீ முன்படையிலே செல்ல என்று சொன்னால் முன்படையிலே இருப்பான். நீ தண்ணி சப்ளைக்கு தான் உன்னை போட்டிருக்கிறது என்று சொன்னால் அவன் தண்ணி சப்ளையிலே இருந்து கொண்டிருப்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் ஏதாவது ஒரு சபையிலே முன்னுக்கு வர அனுமதி கேட்டால் அனுமதி கொடுக்கப்பட மாட்டாது. ஒரு ரெக்கமெண்ட் ஒரு விஷயத்திலே பண்ணினால் அவருடைய ரெக்கமெண்டையும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சகோதரர்களே, என்ன இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? நாமோ எந்த பொறுப்பிலே இருக்கிறோமோ, எந்த பொறுப்பு எங்களுக்கு தரப்படுகிறதோ அதிலேயே நாங்கள் இருந்து கொள்வது அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் வேண்டும். இதை நினைக்கக்கூடிய மக்களாக, கொள்கைவாதிகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சகோதரர்களே, கடைசியாக இந்த பொறுப்பிலும் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு யுத்தம் முடிந்து சஹாபாக்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு அந்த யுத்தத்திலே ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகைகளும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. யுத்தம் முடிந்து வந்து ரசூலுல்லாஹ் குந்திக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்திலே அவருடைய ஒரு அடிமை மிதாம் என்று சொல்லக்கூடிய மனிதரும் இருக்கிறார். எங்கிருந்தோ பாய்ந்து வந்த அம்பு யுத்தம் முடிந்ததன் பின்னால், போராட்டத்திலே அல்ல, போராட்டம் முடிந்து வந்ததன் பின்னால் வந்து அப்படி நெஞ்சை துவைக்கின்றது, அப்படியே கீழே விழுந்து மௌத்தாகிவிட்டார். ஹனியன் லஹு பிஷஹாதா, மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், நல்ல ஷஹாதத் ஒன்று அவருக்கு கிடைத்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பல் வல்லதி நஃப்ஸி பியதிஹி இன்ன ஷம்லத அல்லதி அஸாபஹா யௌம ஹைபர் மினல் மாலிம் லம் துஸிபஹல் மகாசிம் லதஸ்தக்லு அலைஹி நாரா. நீங்கள் நினைப்பது போலல்ல, என்னுடைய ஆன்மா எவன் கையின் மீது இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், இந்த ஹைபருடைய யுத்தத்திலே கனிமத் பொருள்கள் பிரித்து கொடுக்கப்படுவதற்கு முன்னால் அந்த மைதானத்திலே இருந்து அவன் திருடாக எடுத்த அந்த போர்வை பொதுச்சொத்திருக்கிறது, அது நரக நெருப்பாக அவனுக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், நம்முடைய தலைவர்களுடைய ஊழல்கள், மட்டஹரமான செயல்களை நாம பார்க்கிறோமா இல்லையா? ஒரு போர்வைக்கே இந்த நிலைமை என்று சொன்னான். கோடி லட்சம் என்று செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்கிறார்கள், செய்யக்கூடிய மக்களை பார்க்கிறோம். இல்லை என்றால் கேட்பது, தரவில்லை என்றால் விட்டு விடுவது. இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி எடுத்துக்கொண்டு கபரிலே எப்படி சகோதரர்களை இருக்க முடியும்? நல்லுணர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். யாரையும் வஞ்சம் கொண்ட நோக்கத்தோடு சொல்லவில்லை. பயந்தார்கள். ஒரு சஹாபி ஒரு செருப்பு பட்டியை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ்விடம் கொடுத்தார்கள். மைதானத்திலே கிடந்தது யா ரசூலுல்லாஹ், கனிமத்துக்கு போடாமல் இதையும் நான் எடுத்து விட்டேன். ரசூலுல்லாஹ் கையை தூக்கினார்கள். ஷிராக் அவு ஷிராகானி மினன் நார், நரக நெருப்பிலே இருக்கக்கூடிய ஒரு பட்டி அல்லது 2 பட்டி என்று சொன்னார்கள். செருப்பு பட்டிக்கே இதுதான் தீர்ப்பு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்று அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கொள்கைவாதிகள் என்று எம்மை நாமே அழைத்துக் கொள்வது அல்ல பிரச்சனை. அல்லாஹ்விடத்திலே கொள்கைவாதிகள் என்று பெயர் சூட்டப்படக்கூடிய மக்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் தஆலா அவருடைய பொருத்தம் வரும். இப்போதும் காலம் கெட்டு போகவில்லை. இன்றிலிருந்து நம்மளுடைய பாதையை டைவர்ட் ஆக்கினோம் என்று சொன்னார், திருப்பி விட்டோம் என்று சொன்னால், இந்த வழியிலே போவோம் என்று சொன்னால் நிச்சயம் அல்லாஹ் எம்மை பொருந்திக் கொள்வார் என்பதற்காக முதல் ஹுத்பாவிலே இருந்து சில விடயங்களை இந்த விஷயத்திலே நான் சொல்லுகிறேன். قاف والقمر